இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஹர்பல் டீ பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் வாரத்துல ஒரு நாள் குடிச்ச ஹர்பல் டீ. அதுக்கு என்ன தேவை? வீட்டுல இருக்க பொருள் தான் தேவைங்க, வேற எதுவுமே தேவையில்லை. இதோ நான் உங்கள்ட்ட காட்டுறேன். இது செம்பருத்தி. நம்ம உடம்பு வவுத்துல நம்மளுக்கு சூடு, வவுத்த எரியுது, வவுத்த சிறு சிறு வலிக்குது. அதுக்கோசம் ரத்தத்துல நம்மளுக்கு நச்சுகளா இருக்குன்னா அதை வெளியேற்றும், ரத்தத்தை உற்பத்தி பண்ணும். இது சுக்கு, சீரகம், மிளகு. இது மலச்சிக்கல், பித்தா, வாயு, சளி, இருமலுக்கெல்லாம் கேட்கும். பசி எடுக்கலாம், பசி எடுக்கும். இது கருஜீரம். கருஜீரம் உடம்புல ஜுரம் இருக்கு, உள்ளுக்குள்ளே கை கால் வலிக்குது, அப்படி தலை வலிக்குது, அதே போல் இருந்தாக்கா இந்த கருஜீரம் அது போட்டு குடித்தா நம்மளுக்கு ஜுரம் எல்லாம், கை கால் வலிலாம் கேட்கும், தலை வலிலாம். இது கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழை நம்ம உடம்புல உப்பு நீர் இருக்கிறத வெளியே அகற்றும். அதனால் இதெல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு டீயாக குடித்தா நம்ம உடம்புக்கும் நம்ம மைண்டுக்கும் மூளைக்கும் புத்துணர்ச்சி ஊட்டும். அதுக்கோசம் நம்ம சர்க்கரை போடக்கூடாது. பனவெல்லம் இல்லை தேன் ஒரு ஸ்பூனு வாங்க பார்க்கலாம். அதே போல் இடிச்சிக்கணும், எல்லாத்தையும் இடிச்சு நம்ம வச்சுக்கிட்டோம். வாங்க அடுப்பு பற்ற வைக்கலாம். தண்ணி சுட்டுடுது பாருங்க. அடுப்பு பற்ற வச்சோமா, தண்ணி சுட வச்சோமா, டேஸ்ட்டுக்கோசம் ரவுண்டு டீ தூள் போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் பனவெல்லம் நம்ம வச்சிருந்தெல்லாம் மசாலாவும் இடிச்சு போட்டு கொதி வரப்போகுது. அது கூட செம்பருத்தி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணும், நல்லா கொதிக்க விடணும் ஒரு நிமிஷம். கட் பண்ணி இதே போல் நல்லா கொதிச்சோடனே அடுப்பை நிறுத்திட்டு நம்ம இதை இப்படி நம்ம வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம். பாருங்க, இது நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சி, ஜுரம், தலைவலி, சளி, பசி எடுக்கல, மலச்சிக்கல், ரத்த உற்பத்தி, ரத்தத்தில் இருக்க நச்சு பொருட்கள்லாம் வெளியேற்ற, நம்ம உடம்புல இருக்கிற உப்பு நீரை வெளியேற்ற எல்லாத்துக்கும் இது உதவியானது இந்த டீ. இது நாட்டு டீ. இது நம்ம கிராமத்தில் தான் நிறைய பேர் சேர்த்து வாரத்தில் ஒரு வாட்டி குடிப்பாங்க. இதே போல் குடித்தா நம்ம உடம்பும் மூளையும் புத்துணர்ச்சியாக இருக்கும். குடிச்சு பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணது மட்டும் மறக்காதீங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வாட்டி நம்மளுக்கு இன்னொன்று இது புதுசாக என்னாச்சு உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். உங்கள் மீனா.